நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியது. அப்போது கல்விக்கு தரவேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்காதது குறித்து திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுவதாக தவறாக பரப்புரை செய்யப்படுகிறது. தமிழக மாணவர்களை திமுக அரசு வஞ்சிக்கிறது என்றார். மத்திய கல்வி மந்திரியின் பதிலை மறுத்து திமுக எம்பிக்கள் மக்களவையில் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதன்பின் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான், அரசியலுக்காக மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றனர். மும்மொழி கொள்கையில் தமிழக அரசு புரிதல் இல்லை. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க சரியான காரணம் இல்லாததால் அவர்கள் உண்மைக்கு எதிராக மட்டுமே பேசுகின்றனர். திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு மற்றவர்களை திசை திருப்புகின்றனர். நடப்பு நிதியாண்டு நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்கள்தான் உள்ளது. PMSD திட்டத்தின் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வழங்குவதில் மத்திய அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அதை பெற தமிழ்நாடு அரசுக்கு அக்கறை இல்லை. PMSD திட்டத்தில் சேர விரும்பாத மாநிலங்கள் அந்த திட்டத்தில் சேர வேண்டும். இத்திட்டம் அனைவருக்குமானது. தேசிய கல்விக் கொள்கையில் திமுக அரசியல் செய்கிறது என்றார்.